அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஓங்குக. திருவருட் பிரகாச வள்ளற் பெருமான் மனித குலத்திற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் இலகுவாக புரிந்து கொள்ளும் வண்ணம் வெளியிட்டவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு நாளிலே சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். அந்த வகையிலே தயா விளக்கமாலையிலே உள்ள தயவு வாழ்வு 93வது பாடலுக்கு அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு 27/2/1983. இன்று 93வது செய்யுளுக்கு விளக்கம் காண்போம். சென்ற வார பாடல் பாலியே மாலையிதணிந்தே என முடிவடைந்து இப்பாடல் பாலிலே தேனும் என்று தொடங்கப்பட்டுள்ளது. பாடல் எண் 93. பாலிலே தேனும் பஞ்ச நல்லமுதும் பக்குவமுற கலந்திட்டு மாலிலேயுண்ணும் மணித்தரை இன்று மயக்கொழித்திடுதயா அமுதம் தோலிலேயுள்ள மாசரத்தூய சுகந்தர தருஞ்சுக வாழ்வு ஓலிலே இருந்து ஏலிலே இருந்து வெளிப்பட இசைப்பாய் இச்சிறுமாலையுமேற்றே. ஏலிலே இருந்து வெளிப்பட இசைப்பாய் இச்சிறுமாலையும் ஏற்றே. இப்பாடலிலே இன்ப வாழ்வு எப்படிப்பட்டது என்பதையும் அதனை எவ்வாறு பெற்று வாழ்வில் என்றும் நிலைத்து விளங்குவது என்பதையும் நமக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. இவ்வுலகம் இன்பம் என்று எதை கொள்கிறது? புலன் உணர்வுகளால் புறத்திருந்து பெறும் இன்பமெல்லாம் மெய்யான இன்பானுபவம் அல்ல. அவ்வின்பானுபவம் அனைத்தும் அழிந்து விடுவனமேயாகும். மெய்யான இன்பம் புறத்தை எங்கும் பெற இயலாத ஒன்றாகும். இம்மெய்யின்பம் அகத்திருந்து பெறக்கூடிய ஒன்றாகும். அகமிருந்து அருளால் பெறக்கூடிய இன்பம் அமுதம் எனப்படுகிறது. அமுதம் என்பது அழியாத நித்திய வாழ்வை தருவது என பொருள்படும். அமுதம் என்ற சொல் பல பொருள்களை குறிப்பதாகும். உணவும் அமுதம் எனப்படும், தண்ணீரும் அமுதம் எனப்படும். அமுதம் என்ற சொல் தரும் பொருள் என்ன? அமுதம், அமிர்தம் என்பது அமிர்த்து எனப்படும். மிருத்து என்பது மரணம், அமிர்த்து என்பது மரணத்தை தவிர்ப்பது எனும் பொருள்படும். பசியின் காரணமாக ஒருவன் சாகும் தருவாயில் இருந்தால் அவனுக்கு பிடிசோறு கொடுத்து உயிர் விளக்கம் பெறச் செய்ய முடிகிறது. இதனால் சோறு அல்லது உணவு அமுதம் எனப்படுகிறது. ஆனால் இது தற்காலிகமாக அவனை காப்பாற்றுகிறதே ஒழிய மரணத்தையே ஒழித்து நித்தியமாக வாழச் செய்வதில்லை. பால், தேன், பஞ்சாமிர்தம் இவையெல்லாம் முருகனுக்கு உரிய முக்கிய அபிஷேக பொருள்கள் ஆகும். இந்த பாலும் தேனும் நாக்கிற்கு சுவை தருகின்றன, உடலுக்கு நன்மை தருகின்றன. ஆனால் இவையெல்லாம் பேரின்பமாகிய இறை இன்பத்தை வழங்குவதில்லை. எனவே அழியாத நித்தியமாக விளங்கும் பேரின்பமாகிய அருள் அமுதை நாம் பெற வேண்டும். இதனையே இங்கு 2வது வரியில் பாலிலே தேனும்
பஞ்ச நல்லமுதும் பக்குவமுற கலந்திட்டு என சொல்லப்படுகிறது. இதிலே பால், அதனோடு தேன், இதனை போல சுவையுள்ள ஐவகை பொருளை கலந்து அதனை அமுதம் என உட்கொள்ளும்போது அதற்கும் ஒரு தனி சுவை இருக்கின்றது. அந்த சுவை சுவைக்கும் நேரத்திற்குத்தான் இன்பம் விளைவிக்கின்றது. ஆனால் மெய்யான இன்பம் தருகின்றதா எனில் இல்லை. அகத்தின் உள்ளீடாக உள்ள இன்பத்தை புறத்திலே நாம் ஏகதேசமாக அறிந்து கொள்ளும் பொருட்டுதான் பால், தேன் போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. பால் என்பது ஜோதி, ஒளியை குறிக்கும். ஜோதி இறைவனின் வடிவம் ஆகும். தேன் என்பது இறைவனின் தன்மையாகிய அருளை குறிப்பது ஆகும். பாலும் இன்சுவையுடையது, தேன் இனிய சுவையுடையது. இவை இரண்டும் சேர்ந்து விளங்குதலை போன்று இறைவன் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையாக விளங்கி கொண்டுள்ளார். அருட்பெரும் ஜோதி பாலாகவும் தனிப்பெருங்கருணை தேனாகவும் விளங்கும் உண்மையை பால், தேன் என்ற புறப்பொருள்கள் விளக்குகின்றன. முருகப்பெருமானை தேன்போல்வனை, செவ்வேனினை, செவ்வேளினை என போற்றுவதை முருகன் துதிப்பாடல் வரிகளால் அறியலாம். அமுத சுவை என்பதனை பல வகை கனிப்பொருள்களையும் வேறு பல சுவை பண்டங்களையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டால் இருக்கின்ற சுவை எப்படிப்பட்டதோ அதை போன்றது என ஒருவாறு விளக்கலாம். ஆனால் இறைவனின் அருள் அமுதுக்கு இவையெல்லாம் நிகராகாது. வள்ளல் பெருமானும் இறைவனை அமுதமாக அருள் விளக்க மாலையில் போற்றியிருப்பதை அறியலாம். தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்தொன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியுமிக கலந்தே தனித்தனரும் தேன் பெய்து பசும்பாலும் தேங்கின் தனிப்பாலும் சேர்ந்தொரு தீம் பருப்பிடியும் விரவி இனித்தனரு நெய்யளைந்தே இளஞ்சூட்டின் இறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே அனித்தமரத் திருப்பொதுவில் விளங்கு நடத்தரசே அடிமலர்க்கென் சொல்லணியாம் அலங்கலணிந்தருளே. முக்கணியின் ரசங்களை சேர்த்து அதனோடு சர்க்கரை, பால், நெய் ஆகிய சுவையான பண்டங்களை அளவோடு சேர்த்து பக்குவமாக செய்யப்பட்ட பொருளின் சுவை எப்படி இருக்கும்? அது மேலான தன சுவையுடையதாக இருக்கும் அல்லவா? சிலர் இதை போலவும் செய்து பார்த்தும் உள்ளனர். மைசூர் பாகு கட்டி போல. ஆனால் இந்த சுவைகள் எல்லாம் நாவின் அளவுக்குத்தான் இன்பம் தருகின்றன. இந்த சுவை நிலையானது அல்ல, மறைந்துவிடக்கூடிய இன்பமேயாகும். ஆனால் இங்கு குறிக்கப்படும் தெள்ளமுதம் எல்லாவற்றையும் விட மேலான அமுதமாகும். இது அனித்தம் அற விளங்கச் செய்வதாகும். அனித்தம் என்பது அனித்தியமான என்பது பொருள். அனித்தியத்தை தவிர்த்து நித்தியமாக விளங்கும் இன்பத்தை தருகின்ற இறைவனுக்கு இம்மாலை அணிவிக்கப்படுகிறது. அதனால் அடையக்கூடியது ஒப்பற்ற பேரானந்த வாழ்வு, சச்சிதானந்த வாழ்வு ஆகும். தயவும் பொறுமையும் கொண்டுதான்
இந்த அருள் அமுதை அறிந்து அடைந்து வாழ முடியும். இந்த அருள் அமுதை வள்ளல் பெருமான் சச்சிதானந்த தனி முதலமுதே உலகெல்லாம் கொள்ளினும் உலப்பிலா அமுதே அலகிலா பெருந்திரல் அற்புத அமுதே என்றெல்லாம் போற்றுகிறார். புற உலகில் அமுது என கொள்ளப்படும் அம்ப்ரோசிஸ், எலிக்சிர், நெக்டார் எதுவும் இந்த அருள் அமுதுக்கு ஒப்பாகாது. எனவே மாலிலேயுண்ணும் மணித்தரையின்று மயக்குழித்திடுதயா அமுதம். மால் என்பது மயக்க உணர்வு, மருள் உணர்வு ஆகும். புற உலகில் அனுபவிக்கின்ற சுவைகளும் ஆனந்தமும் முடிவில் அழிவையே தருகின்றன. உலக மக்கள் மயக்க உணர்வால் இவ்வுண்மையை உணர முடியாது. புலன் என்ப உணர்வுகளிலேயே நாட்டம் கொண்டு வாழ்கின்றனர். இவர்கள் மனிதர் என்று சொல்லப்படுகின்றனர். மனிதரை என்று சாதாரணமாக சொல்லுவர். மனிதர் என்பதிலே அனித்தர் என்ற சொல் உள்ளது. அனித்தர் என்பது அனித்தியமானவர், நிலையற்றவர் என்று பொருள். மனிதர் என்று சொல்லும்போது மயக்கத்தால் அழிபவர் என்ற பொருளை தருகிறது. இந்த மயக்க உணர்வை எப்படி மாற்ற முடியும்? தயா அமுதம் கொண்டுதான் மாற்ற முடியும். இத்தயா அமுதம் தயவு ஒளியாக, அருள் ஒளியாக நமது ஆன்மாவின் அகத்தை விளங்கி கொண்டுள்ளது. இவ் அருள் அமுதை ஆண்டவர் அருளால் தான் பெற முடியும். தவ யோகியரும் சித்தர்களும் தங்களுடைய பெருமுயற்சியின் காரணமாக குண்டலி சக்தியை மேலெழுப்பி அமுத கலசத்துள் விளங்கும் அமுதம் பெருகிடச் செய்து உடலெல்லாம் பரவுமாறு செய்தனர். அப்போது அவர்களின் தேகம் அழியாத்தன்மை பெற்று விளங்கியது. ஆயினும் முடிவில் மறைந்து போயினர். மேலும் முன்னோர் பலரும் இறைவனை புறத்தே எங்கும் காண முடியாது, அகத்திலேதான் கண்டுகொள்ள முடியும் என நம்பினர். இதனால் அவர்கள் புற உடல், உயிர் உணர்வு, உலகம் எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கினர். ஆன்ம நிலையில் புதைந்து வாழ்வற்று போயினர். எங்கும் நிறைய அருட்பெரும் ஜோதியே நாம் என்றும் பிறர் என்றும் விளங்கி கொண்டுள்ளோம். இதை மறந்துவிடக்கூடாது. வள்ளற்பெருமான் தைப்பூசம் காண தவறாதீர் என்று சொன்னதன் பொருள் என்ன? ஒவ்வொரு வருடமும் வடலூருக்கு சென்று தரிசனம் பெற்று வந்து விடுகின்றனர். அவர்கள் கண்ட உண்மை என்ன? சத்விசாரம் இல்லா குறையால் அவ்வாறு புறத்தை நம்பி வீண் போகின்றனர். அணு அணுதோறும் உள்ளின்று விளங்கும் இறைவனே நாம் என்பதற்கு காரணமான ஆன்ம அணுவிலும் ஒளிமயமாக விளங்கி கொண்டுள்ளார். இறையருள் ஒளி வடிவம் நமது சிறநடுத்தலத்தே பகரவண்ண பீடத்தின் மேல் விளங்குகின்றது. இவ் ஆன்மாவின் அருளாற்றலே உயிர், உணர்வு, உடல் என விரிந்து செயல்படுகின்றது. புறத்தே இருந்து செல்லும்போது அருள் ஆக உடல், உயிர், உள்ளொளி என விளங்குவது. அகமிருந்து ஆன்ம அணுவிலிருந்து செயல்படும் போது தயவு ஆக திகழ்கிறது. தயவு என்ற சொல்லே நமக்கு கடவுள் உண்மையை விளக்குவதாகவும் நமது உண்மையை விளக்குவதாகவும் உள்ளது. அருள் விளக்கம் தரக்கூடிய தகராகாச கடவுள் உண்மையை குறிக்கின்றது. தகரவித்தை என்பர் உயிர் சக்தியையும் உடல் காரியப்பாடு ஆகியவற்றையும் விளக்குவதாக உள்ளது. இந்த அருட்பெருஞ்சோதி அமுதம், தயவு அமுதமே மனிதனின் மனத்திலே உள்ள மயக்க உணர்வை நீக்கி உண்மையை உணரச் செய்வதாகும். மேலும் தோலிலேயுள்ள
மாசறத்தூய சுகந்தர தருஞ்சுக வாழ்வு ஆகவும் விளங்குகின்றது. மனிதரின் தோலுடம்பு மாசு உடையது. மாசு என்பது குற்றம் குறை உடையது. இவ்வுடலிலே உள்ள மாசு அல்லது அழுக்கு எந்த சோப்பு போட்டாலும் போகக்கூடியது அல்ல. இந்த தோலுடம்பு பிறந்தது முதல் சதா மாற்றமடைந்து கொண்டே உள்ளது. மாற்றம் அடைந்து அடைந்து கடைசியில் பயனற்று போய்விடுகிறது. புற உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. இப்புற உடலும் பஞ்சபூதங்களின் சேர்க்கையாலும் சூரிய சந்திர ஒளியாலும் வளர்ச்சி அடைகிறது. எனவே புறத்தே வளரும் தேகம் அழியும் தன்மையுடையதாக இருக்கிறது. ஆனால் அழியும் இத்தேகம் அகத்தே இருந்து அருள் ஒளியால் நிரம்பும்போது சுத்த வடிவம் பெற்று அழியாத்தன்மையை அடைகின்றது. இதேபோன்று கருத்துடைய தயவுப்பா ஒன்றினை காண்போம். மாலாம் கதிரால் மண் மீது மாதர் தோலின் வடிவழகை ஏலாம் உள்ளின் இருக்கின்ற என்பின் உருவை 24ஆம் கதிரால் கண்டேற்கு நங்கையிட்ட கண்மையினால் பாலாம் ஜோதி பரனுருவை பாரியன் உருவுட்படைத்தனனே. இங்கு பால் என்ற சொல் அமைந்துள்ளது. பால் என்பது மயக்கம், பெருமை, திருமால் என்ற பல பொருளில் வருகின்றது. திருமாலை சூரிய நாராயணன் என்பர். சூரியனின் கதிரால் பூமியின் மீது மக்களுடைய தோலால் மறைக்கப்பட்டுள்ள வடிவங்களாகிய தேகங்கள் வளர்கின்றன. இப்புறத் தோற்றத்தை நாம் காண முடிகின்றது. இதற்கு உள்ளீடாக விளங்குகின்ற எலும்பை நாம் சாதாரண கண்களால் காண முடிவதில்லை. இதனை இன்றைய அறிவியல் உலகம் இருபத்து 4ஆம் கதிர் ஆகிய எக்ஸ்ரே கொண்டு காண்கிறது. ஆங்கிலத்தில் எக்ஸ் என்பது 24வது எழுத்து ஆகும். எனவே எக்ஸ் ரே கொண்டு எலும்பின் வடிவை காணும் நாம் அதற்கு உள்ளே விளங்கும் அருட்ஜோதியை காண முடிவதில்லை. அவ்வாறு விளங்கும் அருட்பெரும் ஜோதியை நாம் தயவு ஒன்றினால்தான் காண முடியும் என்பதனை நங்கையிட்ட கண்மையினால் பாலாம் ஜோதி பரனுருவை பாரியன் உருவுட்படைத்தனனே. நங்கையிட்ட கண்மையினால் பாலாம் ஜோதி பாலுருவை ஜோதி பரனுருவை பார் என்புரு உட்படைத்தனனே என்னும் வரிகள் விளக்குகின்றன. கண்மை என்பது இரக்கம், தயவு ஆகும். சத்விசாரத்தால் கடவுள் உண்மையை உணர்ந்து அந்நிலையினின்று சதா தயவு செயல் புரிந்து வாழ்வதாலேயே நாம் அருட்பெரும் ஜோதிபதியை கண்டுகொள்ள முடியும். இத்தகைய தயவு உணர்வு உள் உணர்விலிருந்து அகத்தின் உணர்வாக வெளிப்பட வேண்டும் என்பதனை எழிலே இருந்து வெளிப்பட விசைப்பாய் இச்சிறுமாலையும் எடுத்தே என்னும் வரிகளில் வேண்டிக் கொள்ளப்படுகிறது. தாமம் என்பது தலையில் சூடிக்கொள்ளும் மாலை. நாமம் என்பது ஒளியை குறிக்கும். எப்பொருளிலும் எவ்வுயிரிலும் எம்மனிதரிலும் ஒன்றான அருட்ஜோதிபதியையே கண்டு போற்றிக்கொள்ளும் உயர் தன்மையை வழங்கு என இறைவனிடத்தில் வேண்டி நிற்போம். நாம் யாரை பார்த்தாலும் புறத் தோற்றத்தை பார்த்து இது அழகு, இது அவலட்சணம் என்று சொல்லுகிறோம். புற வடிவம் எப்படி இருப்பினும் அழியக்கூடியதே. ஆனால் அகத்தே உள்ளது நித்தியமானது, அழிவற்றது. முன்பு வாழ்ந்த யோகியரும் சித்தர்களும் தமது யோக சாதனா பயிற்சிகளினாலும் மருந்துகளினாலும் கல்பதேகங்களை பெற்று வாழ்ந்து மறைந்தனர். இவையெல்லாம் ஓர் அளவிற்குத்தான். ஆனால் ஆயுள் 100, 200 என போகும்போது முடிவில் அது பயனற்று போகின்றது.
எந்த முறைகளினாலும் பெறக்கூடிய எத்தகைய ஆற்றலும் பயனற்றதே. சில சித்தர்கள் யோக சாதனையில் பயனாக சில சக்திகளை பெற்றனர். நாக்கினிடத்தே நாக்கு நுனி சிருஷ்டி, நாக்கு மத்தியில் திதி, நாக்கு அடியில் சங்காரம், உள்நாக்கு அடியில் திரோபவம், உள்நாக்குக்கு மேல் அனுக்கிரகம். இவ்வாறு ஐந்தொழில் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐந்தொழில் செய்யும் ஆற்றல் பெற்று விளங்கினாலும் பயன் இல்லை. ஒருவரை வாழ்த்துதல் என்றால் உள்நாக்குக்கு மேல் நிலையிலிருந்து சொல்லுதல் வேண்டும். சிலர் கோபத்தினால் சபித்து விடுகின்றனர் எனில் அவர்கள் நாக்கின் அடியில் நின்று சொல்லும்போது அந்த ஆற்றல் செயல்படுகிறது. சிலருக்கு சாதாரணமாக இயற்கையாகவே கருணாக்கு இருக்கும். அவர்கள் சொல்லியது பலிக்கும் என்பர். அவர்கள் கெட்டது சொன்னால் உடனே பலித்து விடுகிறது, நல்லது சொன்னால் பலிப்பதில்லை. காரணம், அவர்களிடத்தில் தயவு இல்லை. இதனால் உண்மை தெரிவதில்லை. இத்தகைய ஐந்தொழில் செய்யும் ஆற்றல் பெற்றாலும் இறைவனின் நிறையருளை பெற்று பேரின்பு வாழ்வில் நிலைக்கச் செய்வதில்லை. இந்த 93வது பாடலில் புற உடம்பை பற்றிய விஷயம் முக்கியமானது. உடல் அழியாது இருப்பின் அதனால் பெறப்படும் கடவுள் இன்பமும் அழியாது. முன்னோர்கள் எல்லாம் அகத்தே கடவுள் இன்பம் இன்னது என அறிந்து அடைந்தனர். அகநிலையில் பெறப்படும் இன்பமே அந்தமான ஆனந்தம் எனவும், புற உடல், உயிர், உலகம் எல்லாம் அதற்கு தடை எனவும் கருதினர். ஆனால் கடவுள் சித்தம் அதுவல்ல. அவர் ஆனந்தமயமாக எப்போதும் விளங்கி கொண்டுள்ளார். எல்லா ஆன்மாக்களும் அந்த இன்ப வாழ்வை பெற வேண்டும் என்பதே இதற்காகவே இப்பிரபஞ்ச தொழில் நடைபெறுகிறது என்ற உண்மையை இன்று நாம் உணர முடிகின்றது. பக்குவ மனித ஆன்மாவில் தனது உண்மையை வெளிப்படுத்தி அழியா இன்பில் நிலைக்கச் செய்திடுவார். எனவே அகநிலையிலிருந்து கொண்டு தயவு பெருக புற உலகில் வாழ்வதே உண்மையான இன்ப வாழ்வாகும். வேறு பலரும் கூட இந்த இன்ப வாழ்வை பற்றி கூறியுள்ளனர். திருவள்ளுவரின் திருக்குறள் முப்பால் எனப்படும். அது அறம், பொருள், இன்பம் என்பது. இன்பத்து பாலில் அவர் பாடியுள்ள குறள்கள் சுத்த சன்மார்க்க நிலையினின்று நோக்கும்போது மேலான கருத்தை வழங்குகின்றது. புலன் வழி நின்று புறப்பொருள் காணுவோர் உண்மையை உணர முடியாது. வினோபாவே ஒருமுறை சொல்லியுள்ளார், திருக்குறளில் இன்பத்துப்பால் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது அல்ல, பின்னாடி வந்தவர்கள் சேர்த்துள்ளனர் என்று. பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழிவாயிலெரு ஊறிய நீர். பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாலை இரு ஊறிய நீர் என்பது குறள். புறப்பொருள் காண்போர் பாலில் ஊறிய நீராகிய எச்சில் இனிமையானது என கூறுவர். அகப்பொருள் வாலை இரு என்பது வெள்ளைப்பல். இதில் பல் என்பது பகர வடிவ தலத்தை விளங்கும் அருள் ஒளியாகும். வெள் ஒளி என்பதில் வெண்மை, அருள், ஒளி, ஜோதியை குறிக்கும். புறத்திலிருந்து நோக்கும்போது திருக்குறளின் அருள் இன்பம் விளங்குவதே இல்லை. வீட்டை பற்றி சொல்லவில்லை என்பர். ஆனால் வள்ளுவர் வீட்டு நிலையில் இருந்து கொண்டுதான் பாடியுள்ளார். வீடு என்பதே கடவுள் நிலையம். வீடு ஒன்று பாயிரம் நான்கு என்பது திருக்குறளை சிறப்பித்து சொல்லியுள்ள திருவள்ளுவ மாலை வரியாகும். வள்ளுவரின் கடவுள் வாழ்த்து அதிகாரமே
சாகா கல்வி பற்றிய உண்மைகளை சொல்லுவதாகும். அகநிலையில் பொருந்தி இருந்து கொண்டு மற்ற எல்லாவற்றையும் விட்டவர்கள் தேகத்தையும் விட்டுவிட்டார்கள். இன்று நம்மை நாமே சத்விசாரத்தால் உணர்ந்து கொள்ளவும் நாம் இறைவனோடு இரண்டற்ற ஒன்றாக உள்ள உண்மையை உணரவும் சன்மார்க்கம் வழிகாட்டுகிறது. உள்விளங்கும் ஒளிநிலையை சார்ந்து கொண்டு தயவோடு வாழும்போது அவ்வருள் ஒளியே பெருகி நமது உடல் உயிர் எல்லாம் நிரம்பி நிலைத்த வாழ்வை பெறுகிறோம். இந்நிலையை பெற்றவனே சாகாதவனே சன்மார்க்கி என்று சொல்லப்படுகிறான். அந்த அருள் ஒளி நிலையை சாராதவர்கள், அருளாலே அருள் நிறைவாழ்வு வாழாதவர்கள் மரணமிலா பெருவாழ்வை பெற மாட்டார்கள். புறத்தே செய்யப்படும் அன்னதானங்கள், பொருள் உதவிகள் இவற்றால் பலன் கிடைக்குமா என்றால் கிடைக்கும். புறவாழ்வுக்கு வேண்டிய பொருளை இன்னும் அதிக அளவில் பெற்று வசதிகளோடு வாழலாம். புறச்செயல்கள் புற வாழ்வுக்கு உதவும். ஆலய வழிபாடுகளும் அறச்செயல்களும் என்னதான் விழாக்கள் கொண்டாடினாலும், ஜபதபங்கள் செய்தாலும், தான தர்மங்களை மேற்கொண்டாலும் இறைவனின் அருள் கிடைக்கவில்லையே என்றால் சத்விசாரம் இல்லா குறைதான். அகமிருந்து அனகமாக வாழும் முறை இதுவரை பெறாத இன்ப வாழ்வை அடையச் செய்கிறது. இனி வருங்காலம் சன்மார்க்கம் பரவும் காலம். அதனால் பெறக்கூடியது பேரின்பு வாழ்வு ஆகும். மற்ற மதங்கள், சமயங்கள், அவற்றின் கொள்கைகள், தந்திர மந்திர முறைகள் எல்லாம் குறைபாடுடையவை என்பதை உணர்ந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் ஒருமையோடும் தயவோடும் சிந்திக்கும்போது உண்மைகள் உணர்த்தப்படும். நாம் இறைவனிடம் தயவு செய் என சதா வேண்டிக்கொண்டே உள்ளபோது அவரும் நம்மை தயவு செய் என்று சொல்லிக்கொண்டே உள்ளார். சொல்லும் செயலும் ஒன்றாக அகநிலை பொருந்தி நின்று வாழ்வோம். அருள் இன்ப வாழ்வில் வாழ்வை அடைவோம். இத்தயா விளக்க மாலையை ஏற்று எடுப்பாக நீ அணிந்து கொள்ளுவாயாக. அப்படி அணிபெற கொள்வதால் பிறரும் அதனை கண்டு ஏற்பர். இதனால் சுக இன்ப வாழ்வு அகமிருந்து, அதாவது ஏழிலே இருந்து அனகமாகி அனுபவமாகி இசைந்துவிடும் என்பது உறுதி. இத்தயவு என்ற சொல்லின் அனுபவ பொருளும் அகமிருந்து அனகமாய் விளங்குவது உண்மைதானே? பெருக தயவு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.